தன்னோட பொண்ண கொலை பண்ண ஒருத்தனுக்கு அந்த தாயே வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. அதை பத்தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த மேரியன் பேக்மேயர் அப்படிங்கிற இந்த பெண். இவங்களுக்கு வந்து 7 வயசுல ஆனா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இது எப்ப நடக்குதுன்னு பார்த்தோம்னா மே 5 1980 அன்னைக்கு தாங்க நடக்குது. அதாவது இந்த மேரியன் அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் சின்ன ஒரு வாக்குவாதம் நடக்குதுங்க. அதனால இந்த ஆனாங்கிற அவங்களுடைய பொண்ணு நான் இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் லீவ் போட்டுறாங்க. அவளுக்கு ரொம்பவே போர் அடிக்குது. ஸ்கூல் லீவ் போட்டனால அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூல் போயிட்டாங்க. அவ கூட ப்ளே பண்ண கூட யாருமே இல்ல. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவ வீட்டுக்கு பக்கத்துல கிளாஸ் ராஃபோஸ்கி அப்படின்னு சொல்ற ஒருத்தர் இருக்காருங்க. அவங்க வீட்டுல வந்து பூனைகள் இருக்குமா, அந்த பூனைகளோட ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனாங்கிற பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு போறா. ஆனா கிராஃபோஸ்கி வீட்டுக்கு வந்த இந்த ஆனா கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறான். அதாவது பாலியல் வன்கொடுமையை செஞ்சு அந்த பொண்ணை கொலையும் பண்ணிடுறான். கொலை பண்ண அந்த பொண்ணை ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போய் ஒரு கால்வாய் கரை கிட்ட போட்டுட்டு போயிடுறான். அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் தன்னோட காதலி கிட்ட வந்து சொல்றான். உடனே அவனோட காதலி அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. உடனே போலீஸ் அவனை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. இவன் இதுக்கு முன்னாடியே 2 பொண்ணுங்க கிட்ட பாலியல் வன்கொடுமை செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தான் தண்டனையும் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஆனாங்கிற பொண்ணு வந்து என்கிட்ட பணம் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணா. நான் செஞ்ச அத்துமீறல் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட மிரட்டி பணம் கேட்டா. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். மறுபடியும் எனக்கு ஜெயிலுக்கு போக வந்து பயமா இருந்துச்சு. அதனால தான் அவளை நான் கொன்னேன் அப்படின்னு சொல்றான். அதோட அவனை ஜெயில போட்டுறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆச்சு அவனுக்கு தண்டனை கிடைக்கல. இவன் ஏற்கனவே 2 பொண்ணு கேஸ்ல மாட்டின அப்புறம் சில மெடிக்கல் காரணங்களை வந்து காட்டி வந்து இவன் வெளில வந்துட்டான். அதோட இது மேரியன் மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் மகளோட இழப்பை வந்து அவளால ஏத்துக்கவே முடியல. அப்புறம் குற்றவாளி எப்பவுமே தப்பிய கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்தா. அவனுக்கு எப்படியாச்சும் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப உறுதியா இருந்தா. இது மாதிரி இந்த கேஸ் கிட்டத்தட்ட 1 வருஷமா போயிட்டு இருக்குது. 1 வருஷத்துக்கு அப்புறம் 1981 மார்ச் 6 காலை 10 மணிக்கு வந்து 3வது ட்ரையல் நடக்குதுங்க. அந்த கோர்ட்ல நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த மேரியன் என்ன பண்றாங்க அப்படின்னா கன் எடுத்துட்டு போய் அந்த கிராஃபோஸ்கியோட முதுகுல கிட்டத்தட்ட 7 தடவை வந்து ஷூட் பண்றாங்க. அவங்க ஷூட் பண்ணதுல வந்து 6 குண்டு கிட்ட அவன் உடம்புல வந்து பாஞ்சு அவன் இறந்தும் போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த மேரியனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவளுக்கு 6 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவளோட செயல்கள் எல்லாம் பார்த்து 3 ஆண்டுகளிலேயே மேரியனை வந்து விடுதலையும் பண்ணிடுறாங்க. அதாவது தன் மகளை கொன்றவனுக்கு தானே தண்டனை கொடுத்த திருப்தி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. சட்டத்தை கையில் எடுத்த இந்த பொண்ணோட செயல் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த கிராஃபோஸ்கி மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க எந்த மாதிரி தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.